ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல சக்ஸஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. உங்க சக்ஸஸ்க்கு நம்ம சேனல் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ இது பாத்தீங்க அப்படின்னா இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் இது பாத்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டுக்கு நம்ம மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த லெவல்ஸ். இந்த லெவல்ஸை தாண்டி நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரியும். நாம இந்த லெவல்ஸை எப்பவுமே ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்றத தான் சொல்லுவோம். இந்த இடத்த பேஸ் பண்ணி நாம பையும் செல்லும் பண்ண மாட்டோம். நாம இந்த லெவல்ஸை தாண்டி நாம சொல்ற ஸ்ட்ரைக்குங்க என்ன மாதிரி ட்ரேட் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் மார்க்கெட்டோட மொமெண்டமே நடக்குது அப்படின்றத தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்க கண்டிப்பா புரிஞ்சிருந்திருப்பாங்க. அந்த வகையில நமக்கு மார்க்கெட் அப்படின்றது நாம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் 25,250 அந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல இருந்து பிரீமியம் சப்போர்ட் கிடைச்சது அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 25,150 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே இருந்தாதான் மார்க்கெட் கீழே போகும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். நமக்கு ஓப்பன் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 24,167 ஒரு ப்ரீவியஸ் டே க்ளோசிங்ல இருந்து ஒரு 15 பாயிண்ட் கிட்ட நெகட்டிவ்ல தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நெகட்டிவ்ல ஓப்பன் பண்ணியிருந்தாலுமே மார்க்கெட் அந்த 150 அந்த ஏரியாவுக்கு கீழே வரவே இல்லை. அதே நேரத்தில் மேலே எப்போ போனானோ எக்ஸாக்டா போய் நாம சொல்லியிருந்த அந்த 250 அந்த ஏரியால தான் ஒரு சப்போர்ட் எடுத்திருக்காங்க. சப்போர்ட் எடுத்து ஒரு சைட்வேஸ்குள்ள அப் ட்ரெண்ட் சைட்வேஸ்குள்ள போயாச்சு. பிரீமியம் எதிர்பார்த்த மூவ்மெண்ட் இல்லை. ஏன் அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் அப்படின்றது நெகட்டிவ்ல கிடைச்சிருச்சு. நான் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் டே ஹையுக்கும் மேலே ஒரு 220 அந்த ரேஞ்சில் ஓப்பன் பண்ணுவாங்க. நாம சொல்லியிருக்க இந்த 250 ஈஸியா வந்து ரீச் பண்ணிடுவாங்க அப்படின்றத தான் எதிர்பார்த்தேன். ஆனா அந்த மாதிரி நடக்கல. கிட்டத்தட்ட half an hour ஆயிடுச்சு நாம சொல்லியிருந்தேன் இந்த 250 ஏரியாவை ரீச் பண்றதுக்கு. ஓகே, ஆனா அந்த ஏரியாவை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் என்ன எதிர்பார்த்தோமோ அதே தான் நடந்திருந்தது. ஒரு அப் ட்ரெண்ட்ல சைட்வேஸா போயிடுச்சு. ஓகே, இதெல்லாம் நாம எப்பவுமே ஒரு காலும் புட்டும் என்ன மாதிரி ட்ரேட் ஆகுது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நாம லைவ் மார்க்கெட்ல டிசிஷன் எடுப்போம். இந்த லெவல்ஸ் எப்பவுமே காலும் புட்டோட க்ளோசிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் நாம லெவல்ஸ் எடுப்போம். நம்ம இந்த லெவல்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு மேத்தமேட்டிக்கல் லாஜிக் வச்சிருக்கோம். அந்த லாஜிக்கை பேஸ் பண்ணி தான் நாம எடுப்போம். அந்த லாஜிக் கரெக்டான ஸ்ட்ரைக்கை நமக்கு சூஸ் பண்ணி கொடுத்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் எக்ஸாக்டா அந்த ஸ்ட்ரைக்ல ரெஸ்பாண்ட் பண்ணும். நாம ஸ்ட்ரைக்கை தப்பா சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற பட்சத்துல ஸ்பாட் அந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் அப்படின்றது கம்மியா தான் இருக்கும். ஆனா பிரீமியத்தை நாம சொல்ற ஸ்ட்ரைக்குங்க ஐடிஎம்மா இருக்கா என்னவா ட்ரேட் ஆகுது அப்படின்றத வாட்ச் பண்ணீங்க அப்படின்னாவே எக்ஸாக்டா மார்க்கெட் அடுத்து என்ன சொல்ல வருது அப்படின்றத உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். பிரீமியம் சொல்றது தான் ஸ்பாட் கேட்கும். ஸ்பாட் சொல்றத பிரீமியம் கேட்க போறதே கிடையாது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு லைவ் மார்க்கெட்ல ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லயும் காலும் புட்டும் என்ன மாதிரி ட்ரேட் ஆகுறாங்க, ஒவ்வொருத்தவங்களோட எல்டிபி ஹை லோ ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிரைஸ் இது மட்டும் தான் உங்களுக்கு தேவை. இதை பேஸ் பண்ணி மட்டுமே மார்க்கெட்டை பாருங்க. மார்க்கெட்ல வெளிப்படையா இருக்கிற ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்ல ஆக்டிவ் கான்ட்ராக்ட் டேபிள்ல வால்யூமை பேஸ் பண்ணி வர டேபிள், வேல்யூவை பேஸ் பண்ணி வர டேபிள் இதெல்லாம் பார்த்து சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா இங்க அட்லீஸ்ட் 50% பீப்புளாவது சக்சஸ் பண்ணணும் ஒரு ஆப்ஷன்ஸ் பையிங்ல. ஆனா அந்த மாதிரி நடக்கிறதே கிடையாது. ஸோ வெளிப்படையா இருக்கிற டேட்டா இல்ல இங்க சார்ட் கண்ணு முன்னாடி இருக்க உங்க சார்ட், இதுல வர பேட்டர்ன்ஸ், இதுல நீங்க மார்க் பண்ற சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் இதெல்லாம் எதுவுமே ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்றதுக்கு உதவாது. அதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நாம எங்க பையும் செல்லும் பண்ணும்போது நம்மளுக்கு லாபம் இல்ல நஷ்டம் வருதோ அந்த ஆப்ஷன்ஸ்ல என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல உங்களால ஒரு சக்சஸ்ஃபுல்லான ட்ரேடரா இருக்க முடியும் ஒரு லாங் ரன்னுக்கு. சும்மா ஒரு மாசம் சக்சஸ் பண்றது 2 மாசம் சக்சஸ் பண்றதுன்னு கிடையாது. வருஷ கணக்குல நீங்க சக்சஸ்ஃபுல்லாவே இருக்கணும் அப்படின்னா ஆப்ஷன்ஸ்ல ரியலா என்ன நடக்குது அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நாளைக்கு உண்டான லெவல்ஸ், திங்கட்கிழமை மார்க்கெட்டுக்கு உண்டான லெவல்ஸ், அன்னைக்கு பிரீமியம் என்ன சொல்லுது, என்ன நடந்தா மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல போக வாய்ப்பு அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் பார்ப்போம். ஓகே, நாளைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 25,491, 25,417, 25,275, 25,208 இதை தான் நாம நாளைக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கோம். இந்த லெவல்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கு.
ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்குது 25,285 இங்க க்ளோஸ் ஆயிருக்கு. எல்லாருமே நார்மலா மார்க்கெட்டை பாக்குறவங்க 25,300 அதுதான் ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்மளை பொறுத்தவரையும் 25,350 அந்த ஸ்ட்ரைக் தான் ஏடிஎம் ஸ்ட்ரைக். அந்த ஸ்ட்ரைக்ல இருக்க கால் புட்டோட க்ளோசிங் பிரைஸை பேஸ் பண்ணி தான் நாம இந்த லெவல்ஸை மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ லைவ் மார்க்கெட்ல மார்க்கெட் ஸ்பாட் அப்படின்றது இந்த R1ஐயோ இல்லை S1ஐயோ ரீச் பண்ணும்போது அந்த காலும் புட்டும் R1 ரீச் பண்ணிச்சுன்னா காலும் S1 ரீச் பண்ணிச்சுன்னா புட்டும் க்ளோசிங் பிரைஸ்க்கு அதிகமா ட்ரேட் ஆகுறாங்களா இல்லையா, பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகுறாங்களா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுங்க. அவங்க அந்த மாதிரி ட்ரேட் ஆகிற பட்சத்துல தான் மார்க்கெட் R2வையோ S2வையோ போய் ரீச் பண்றக்கூடிய வாய்ப்பா இருக்கும். சரிங்களா? இதை நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருந்திருக்கோம். ஓகே, அந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. அதை தாண்டி மார்க்கெட் அப்படின்றது எப்பவுமே நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னா, மார்க்கெட்ல இருக்க முக்காவாசி ட்ரேடர்ஸ் நியூஸை பார்த்து தான் மார்க்கெட் ரன் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அப்படி கிடையாது. மார்க்கெட்டை ரன் பண்ணிட்டு அதுக்கேற்ற நியூஸை தான் வெளியே சொல்லுவாங்க. ஸோ ஒரு நியூஸ் வெளியே சுத்திட்டு இருக்கு, மார்க்கெட் அதனால எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி நீங்களா நம்பாதீங்க. மார்க்கெட்ல இப்போ பேட் நியூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சு மார்க்கெட் சப்போஸ் ஒரு நெகட்டிவ்லயோ இல்லை கேப் டவுன்லயோ ஓப்பன் பண்ணும்போது ஓப்பன் பண்ண இடத்துல இருந்து தொடர்ந்து கீழே தான் போவான் அப்படின்ற மாதிரி கற்பனை பண்ணாதீங்க. மார்க்கெட் தொடர்ந்து கீழே போகணும் அப்படின்னா போகுமா போகாதா அப்படின்றத பிரீமியம் சொல்லும். காலும் புட்டும் ட்ரேட் ஆகிற பிரீமியத்தை பேஸ் பண்ணி உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். மார்க்கெட் தொடர்ந்து கீழே போகுதா இல்ல இந்த இடத்து மேல போகுதா, அதாவது மேல போக போகுதா அப்படின்றத காட்டிலும் கீழே போகுமா போகாதா அப்படின்றத உங்களால எடுத்துக்க முடியும். ஏன்னா நம்ம கீழே போகாது அப்படின்னு நினைச்சிட்டா மேல தானே போகணும், அப்ப அந்த இடத்துல ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாமே அப்படின்ற டவுட் நமக்கு வரும், அப்படின்ற ஆர்வமும் வரும். ஆனா அப்படி கிடையாது. மார்க்கெட்டை பொறுத்தவரையும் கீழே போகாது அப்படின்றத உங்களால சொல்ல முடியும். அப்படின்ற பட்சத்துல மேலதான் போகும், உடனே அந்த இடத்துல இருந்து மேலதான் போகும் அப்படின்றத சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு சர்டன் லெவல் போனதுக்கு அப்புறம் தான் ஓகே தொடர்ந்து மேல போக போகுது அப்படின்றத உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ கீழே போகாது அப்படின்னு தெரிஞ்ச இடத்துல மார்க்கெட் சைடு வேஸ்குள்ளேயும் போயிடலாம். அந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் செல்லரால தான் ப்ராஃபிட் பண்ண முடியுமே தவிர பையரால ப்ராஃபிட் பண்றது ரொம்பவும் கஷ்டமான சூழலா மாறிடும். ஸோ ஒரு ட்ரெண்டான எந்த இடத்துல என்ன நடந்தா மார்க்கெட் ட்ரெண்டியா அமையும் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சு அந்த நாட்கள்ல மட்டும் என்ட்ரி எடுத்து பழகுங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு ஆப்ஷன்ஸ் பையர் ஒவ்வொரு நாளும் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ற நினப்பிலேயே மார்க்கெட்டை பார்க்காதீங்க. ஒவ்வொரு என்ட்ரி கிடைக்கும் போதும் இதை அவாய்ட் பண்றதுக்கு எனக்கு என்ன ரீசன் இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிங்க. அவாய்ட் பண்றதுக்கு எந்த ஒரு ரீசனும் எனக்கு இல்லை அப்படின்னு தெரிஞ்ச இடத்துல மட்டும் ஒரு பையிங்க பண்ணுங்க. எப்பவுமே இந்த மாதிரி யோசிங்க. நான் ஏன் இந்த ட்ரேடை மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா எல்லா நாளுமே நாம பார்க்குற இடம் எல்லாமே நாம எப்போ மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணாலும் மார்க்கெட்ல ஒரு ஹையும் லோவும் இருக்க தான் செய்யும். இந்த இடத்துல இருந்து திரும்பிடும், இந்த இடத்துல இருந்து திரும்பிடும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம மைண்ட் சொல்லும். அதை எப்பயுமே ஏத்துக்காதீங்க. ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த என்ட்ரியை அவாய்ட் பண்றதுக்கு என்கிட்ட ரீசன் இருக்கா அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்றவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இந்த லெவல்ஸை பை செல் பண்றதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. இது ஒரு ரெஃபரன்ஸ் லெவல் மட்டுமே. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.